மனிதத்தினை உலகுக்கு வெளிப்படுத்திய இயேசு பிரானின் அவதாரத்தினை சிறப்பிக்கும் முகமாக உலகெங்கிலும் வாழும் கிறிஸ்தவர்கள் இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இலங்கையில் கடந்த காலங்களில் காணப்பட்ட நெருக்கடி நிலைமையை கடந்து மக்கள் சிறப்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி யாழ்ப்பாணம், கொழும்பு, மலையகம், மன்னார், மட்டக்களப்பு, வவுனியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நேற்று நள்ளிரவு மற்றும் இன்று காலை வேளையில் தேவாலயங்களில் விசேட வழிபாடுகளும் ஆராதனைகளும் நடைபெற்றன. தேவாலயங்களுக்கு அதிகளவிலான பக்தர்கள் வருகை தந்த நிலையில் விசேட பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டன. மேலும் கிறிஸ்துமஸ் ஆராதனையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள தேவாலயங்களில் இராணுவத்தினரும் போலீசாரும் பலத்த பாதுகாப்பினை வழங்கியிருந்தனர். எழுமை கோலத்தின் நடுவில் பொருளாதாரமோ அல்லது உடனடியாக அமைக்கும். எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் இன்றைக்கு 2025 இதேவேளை கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி வத்திக்கானில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டின் போது புனித பீட்டர் தேவாலயத்தில் உள்ள புனித கதவை போப் பிரான்சிஸ் திறந்து வைத்தார். இதன் போது கருத்து தெரிவித்த அவர், உலகை மேலும் சிறந்த இடமாக்குவதற்கு துணிச்சல் தேவை என்றும் அனைவராலும் உலகில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை கிறிஸ்துமஸ் தின கதை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள
டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.